ஹாய் கைஸ், வெல்கம் டு கார் கே சர்வீஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஹேந்திரா தார் இந்த மாடலில் எப்படிலாம் கியர் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நார்மல் கியர் டிரான்ஸ்மிஷன் பேட்டர்ன் தான் அது. இதில் வந்து 1 2 3 4 5 ரிவர்ஸ் வந்து கார்னர். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப நீங்கள் எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் உண்டான காமனான விஷயம் தான். இதில் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கியர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டார்க் கன்வென்ஷனல் கியர். அதாவது நம்ம ஃப்ரண்ட் வீல் டிரைவுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து லோட் கொடுக்கக்கூடியது இந்த கியர் தான். இதை வச்சு தான் எல்லாமே கியர் வந்து என்கேஜ் ஆகும். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4i இருக்குது, 2i இருக்குது, 4i இருக்குது, அப்புறம் நியூட்ரல் இருக்குது, 4L இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இது எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2i என்னன்னா, 2iயில் வச்சுட்டோம் அப்படின்ட்டா 2 வீல் டிரைவ் மட்டும் தான் என்கேஜ் ஆகும். 4 வீல் டிரைவ் என்கேஜ் ஆகாது. 2 வீல் டிரைவில் வந்து இதில் வந்து 4 வீல் டிரைவில் 2 டைப்ஸ் உண்டு. இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபுல் டைம் 4 வீல் டிரைவ் இருக்கும். இது வந்து கன்வென்ஷனல் டைப். இப்போ இந்த கன்வென்ஷனல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2iன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் 2iயில் என்கேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வெஹிக்கிள்ஸ் மாதிரி நீங்கள் ஓட்டலாம். அதாவது வந்து இப்போ நம்ம ரியர் வீல் டிரைவ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆக்ட் ஆகாது. ஸோ அப்போ அந்த கேஸில் என்னன்னா, நார்மல் வெஹிக்கிள்ஸ் மாதிரி தான் போகும். அந்த டைமில் உங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும், ஸ்பீடும் நல்லாவே போகும், ஒரு 100 120 வரைக்கும் போகும். ஸோ அப்போ அதை பொறுத்த வரைக்கும் இதுதான் 2i பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4iயோட வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4iயில் நீங்கள் என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 70 80 மேலே போகலாம். பட் ஆனால் என்னென்னா 4 வீலுக்குமே டிரைவ் போகும். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைலேஜ் வைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகும், கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஏன்னா இப்போ 2 வீலில் கொடுக்குற டிரைவ் விட அது 4 வீலுக்கும் டிரைவ் கொடுக்குதுன்னும் போது இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ், அதில் வரக்கூடிய லோட் லாஸஸ் இதெல்லாமே தாராளமாக வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன நமக்கு வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் நல்லா கிடைக்கும். பட் ஆனால் அந்த மைலேஜ்லாம் கொஞ்சம் சின்ன ட்ராப்ஸ் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கும் அதில் 4Hல பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நியூட்ரல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா எந்த கீருமே ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி எல்லாமே நியூட்ரலில் போயிடும், டோட்டலாகவே நியூட்ரலில் போயிடும். ஸோ அப்போ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இது நியூட்ரல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஒரு கட்டி நம்ம டோ பண்ணுறோம், ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னும் போது என்னன்னா, இதையும் நீங்கள் நியூட்ரலில் வச்சுக்கணும், இதையும் நீங்கள் நியூட்ரலில் வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு புல் பண்ணி வெளியே எடுக்கும்போது வெறும் வீல் மட்டும் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அப்போ அது வந்து எந்த கீரோடமே என்கேஜ் ஆகாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நியூட்ரல். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4லோவோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீச்சில் இல்லை வந்து ஒரு மட்டி சர்ஃபேஸு, ரொம்ப ஸ்லிப்பரியான சர்ஃபேஸு, இந்த மாதிரி இடத்துல வந்து கன்வென்ஷனல் ஹவர் தான். இப்போ நார்மலாகவே நமக்கு வந்து 2 RPM இருக்குன்னு வைங்களேன். 2 RPMல நம்ம வண்டி வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்ற கண்டிஷனில் நமக்கு வந்து ஒரு 100 வரைக்கும் போகும் நார்மலாக 2iயில். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 4லோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 2 RPMல போகும். பட் ஆனால் 20 வரைக்கும் தான் போகும். ஸோ அப்போ 2 RPMல நீங்கள் ரைஸ் பண்ணிங்கனாலும் 20 வரைக்கும் தான் உங்களால் அதை வண்டியோட ஸ்பீடு இருக்கும். அப்போ என்னன்னா, RPM கன்வெர்டட் இன்டு டார்க். RPM வந்து டார்க்காக கன்வெர்ட் பண்ணும், எனார்மஸ் டார்க்காக கிரியேட் ஆகும். அப்போ வந்து நமக்கு என்னன்னா, நமக்கு எங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகிட்டோம், இல்லை ஏதாவது ஒரு வீல் வந்து ஒரு இடத்துல பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்ற கண்டிஷனில் என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இந்த 4L போடும் போது என்ன ஆகும்னா, ஈஸியாக அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும், வண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி 4 வீலுக்குமே டிரைவ் கிடைக்கும். இதில் வந்து எந்த வீல் வந்து இதில் இன்னொரு கேஸும் இருக்குது. இப்போ ஆட்டோ லாக்கிங்கும் இருக்குது. இதில் ரியர் வீலில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ லாக்கிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம சடனாக நமக்கு தெரியாமல் நான் நல்லா ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் மினிமமாக அது சுத்தம். இப்போ எந்த வீல் வந்து ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கோ அந்த வீல் இன்டர்லாக் ஆகிடும். எந்த வீல் வேகமாக சுற்றுதோ அந்த வீல் வந்து லாக் ஆகிட்டு அந்த வீலுக்கு போகக்கூடிய லோடு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 3 வீலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அப்போ இது பொறுத்த வரைக்கும் இது மெக்கானிக்கல் டைப். இந்த டைப்பில் வந்து இது வந்து நார்மல் எல்லாம் பார்த்துட்டோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த கீர் என்கேஜ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நியூட்ரலில் வச்சுக்கணும். கிளச்சை மெரிச்சிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக மெரிச்சிக்கிட்டு வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷனில் அதுக்கப்புறம் தான் கீரை என்கேஜ் பண்ணணும். கீர் என்கேஜ் பண்ணும்போது நமக்கு அந்த இது வந்து ஸ்மூத்தாக என்கேஜ் ஆகும். இஃப் இன்கேஸ் நம்ம அப்படியே நம்ம கிளச்சை மெதிக்காமலையோ இல்லை வந்து நியூட்ரல் பண்ணாமலையோ அப்படியே நம்ம கீர் என்கேஜ் பண்ணோம்னா ப்ராப்பராக என்கேஜ் ஆகாது. ஸோ அப்போ இது ஒரு கேஸ். இதை தாண்டி என்னன்னா, இதில் இந்த வண்டிகளில் வரக்கூடிய காமனான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஹப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 4 வீல் டிரைவ் ஹப்ன்ட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்டட் ஹப். இது எப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் RPM கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சுத்தம். இது வந்து வேகமாக சுத்தும் போது என்ன ஆகும்னா, இன்டர்லாக் ஆகி இந்த ஸ்கூட்டிஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெல் டிரைவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, உள்ள ஒரு பெல் ஹவுசிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வேகமாக சுற்றும் போது சைடில் இருக்க பிளேட்ஸ் வந்து என்ன அந்த வால்வை வந்து கேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிரைவில் என்கேஜ் பண்ணிடும். ஸோ அப்போ இதோட கான்செப்ட் இதுதான். இது வேகமாக ஒரு RPM, அதாவது அந்த ஷாஃப்ட்லேருந்து வரக்கூடிய RPM வச்சு இது டிரைவ் பண்ணிக்கும். ஸோ அப்போ இதில் வந்து என்ன ஆகும்னா, இதில் ஒரு சில கேஸில் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம் 4 வீல் டிரைவ். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம சிட்டி கண்டிஷனில் வண்டி யூஸ் பண்ணும்போது என்னன்னா, இந்த 4 வீல் டிரைவ்ஸ் இதெல்லாம் என்கேஜ் பண்ணி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதெல்லாம் என்ன ஆகும்னா, இங்கே தண்ணியில் ஓட்டிட்டு வந்துட்டு வண்டி நிறுத்தும் போது இதுக்குள்ளே
உள்ளே இன்டர்லாக் ஆகிடும் ஒரு சில டைம். இது இன்டர்லாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகும்போது நார்மலாகவே வீல் சுற்றும் போதே என்ன ஆகும்னா இதில் வந்து அந்த பிளேட்ஸ் வந்து இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிடிச்சதுன்னா அந்த ஒரு வீல்லேருந்து ரிட்டன் டிரைவ் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ரிட்டன் டிரைவ்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம பின்னாடி வீலில் நம்ம டிரைவ் கொடுக்குறோம், அந்த டிரைவ் வச்சு இந்த வண்டி மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ ஃப்ரண்ட் வீலில் இந்த அப்பு சும்மா மாட்டிருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த லோடு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை என்கேஜ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் ஆயிடுச்சுன்னா எந்த வீல், அதாவது ஏதாவது ஒரு வீல் ஃபெயிலியர் வரும். 2 வீல் இருக்கும் அதில் ஃப்ரண்ட்டில், 2 வீல்லையும் இந்த அப் இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு வீல் தான் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஒரு வீல் ஃபெயிலியர் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த அப்புலேருந்து என்ன ஆகும்னா லோடு வந்து திருப்பி ரிட்டன் வந்து நமக்கு கியர் பாக்ஸுக்கு மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்னன்னா ரொம்ப வேரிங் நாய்ஸ் வரும். அது இல்லாமல் என்ன ஆகும்னா நமக்கு வந்து தேவையில்லாத ட்ராக்ஷன் லாஸஸ், அது இல்லாமல் மைலேஜ் ட்ராப், நம்ம இதெல்லாம் கவனிக்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா இது அப்படியே இன்வெர்ஸில் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ஃபெயிலியர் தான் ஆக்சுவலி இந்த மாடல்லாம். அதனால என்னன்னா இதுக்கு வந்து இன்னொரு ஒரு டைப் ஒன்று இருக்குது, மேனுவல் டைப் இருக்குது. மேனுவல் டைப் என்கேஜ்மெண்ட் இருக்குது. மேனுவல் டைப்ன்றது லேம்டான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வரும். ஸோ அப்போ அந்த மேனுவல் டைப் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நிமிஷம். இது மேனுவல் டைப்பு. இதில் வந்து நீங்கள் என்னென்னா இது நீங்கள் லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் லாக் பண்ண பிறகு தான் இந்த ஹப்பை வந்து லாக் ஆகி இந்த உள்ளே வரக்கூடிய அந்த ஷாஃப்டோட வந்து நமக்கு லாக் ஆகும். இந்த 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 ஷாஃப்ட் கூட வந்து லாக் ஆகும். லாக் ஆகி அதுக்கப்புறம் தான் டிரைவே வந்து என்கேஜ் பண்ணணும். இது எப்பயுமே நீங்கள் வண்டி எடுக்கும்போது இது லாக்கில் இருக்கான்றது நீங்கள் பார்த்துக்கணும். ஆக்சுவலி இது மஹேந்திராவில் போய் வாங்க போறீங்க அப்படின்னா 10,500 கிட்ட வரும். இப்போ 12 ரூபா கிட்ட வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு அப்போட விலை. ஸோ இப்போ வந்து நம்ம லேம்டாவில் வாங்கணும் அப்படின்னா லேம்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5,500 தான் வரும், பேர் ஆஃப் 2 நம்பர். ஸோ அப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதில் ப்ராப்ளம்ஸே கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் மேனுவலாக பார்த்துக்கலாம். ரெண்டாவது நமக்கு வந்து ட்ராக்ஷன் எதுவும் மிஸ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து அது நம்ம எப்போ லாக் பண்ணுறோமோ அப்போ மட்டும் தான் அங்கேருந்து ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி உள்ளே வரும். மற்ற நேரத்துலலாம் சிம்பிளி உள்ளே வராது. ஏன்னா அது நர்லிங் இருக்கும். அந்த நர்லிங்கில் வந்து அது நம்ம திருப்பும் போது மட்டும் தான் போய் லாக் ஆகும். மற்ற நேரத்தில் அது அன்லாக்கில் தான் இருக்கும். ஸோ அப்போ இது என்கேஜ் ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருக்கவே இருக்காது அதில். அது ஒன்ஸ் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் பார்த்தோம்னா ஒரு 14 to 15 வரைக்கும் வருது. அதாவது 2 வீல் டிரைவில் டூ ஹையில் வச்சு ஓட்டும் போது. நம்ம 4 வீல் டிரைவ்லாம் என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 வீல் டிரைவ் ஹையில் வச்சுலாம் என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 8 to 10 வரைக்கும் வரும். ஸோ அதுக்கப்புறம் இல்லை நான் 4 லோவில் வச்சு நான் இந்த ஆஃப் ரோடிங்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னும் போது இது நீங்கள் மைலேஜே எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் அதில் வந்து ஒரு 5 to 6 வரைக்கும் மைலேஜ் தாராளமாக வரும். ஸோ அப்போ இதுதான் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். மற்றபடி இந்த வண்டி தாராளமாக யார் வேணாச்சும் வாங்கலாம், யார் வேணாச்சும் யூஸ் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய வேரியேஷன்ஸ்லாம் கிடையாது. இது பயங்கரமான மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நார்மல் வெஹிக்கிள் தான் இது. ஒரு மற்றபடி இது பெருசாலாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இதில். அது நீங்கள் ப்ராப்பரான லூப்ரிகேஷன்ஸ் கரெக்டாக பண்ணணும், ப்ராப்பரான கிரீஸ் பேக்கிங்ஸ் பண்ணணும். இந்த வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான வண்டி தான். இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுலாம் இல்லை. ஆல்ரெடி 2.5 லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, ஜைலோட இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். தேங்க்யூ.